ரீசெண்டாக ட்ரம்ப்பை பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்து 25% டேக்ஸ் வந்து அமெரிக்காவில் போட்டிருக்காரு, 50% வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கேள்விப்பட்டு இருந்தாலுமே அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட உடல்நிலை சரியில்லை, அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், இன்னொருத்தர் வந்து அதிபராகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ட்ரம்ப்புக்கு என்ன தான் ஆச்சு, எதனால் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ட்ரம்ப்புக்கு என்ன தான் ஆச்சு, அவரோட உடல்நிலைக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னா, ட்ரம்ப்போட வந்து ரீசெண்டாக என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் இருக்கார்ல, அவருடைய ஹேண்ட் ஷேக் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்பவே சேஞ்சஸாக இருக்குது, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்றத மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்போட ரைட் ஹேண்டில் ஒரு டார்க் கலரில் ஒரு மார்க் வந்து எல்லோரும் நோட் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கை இவர் நார்மலாக மக்களை சந்திக்கும் போதோ இல்லை மீடியா பீப்புள்ஸை சந்திக்கும் போதோ இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது ஆஃபீஸ் விஷயமாக போகும்போது அவர் வந்து அதை வந்து ஒரு சின்ன மேக்கப் வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருக்காரு. அதையுமே எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் மேக்கப் போட்டு மறைச்சாலும் அந்த இடத்த தனியாக தெரியுது, அதையுமே எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு என்னாச்சு, ட்ரம்ப்புக்கு கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே இருக்க ஒயிட் ஹவுஸில் இருக்க செக்யூரிட்டி எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னாலுமே அதுக்கு அடுத்தது வந்து ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடுற மாதிரியான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. சென்டரில் சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் இஸ் டெட் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அவங்க வந்து ட்ரம்ப் வந்து கோல்ஃப் விளையாடுற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. அப்படி போஸ்ட் போடும்போது அவரோட எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் மார்க் இருக்கிறத எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. என்னடா இது ரைட் ஹேண்டில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட்லேயுமே இப்போ ஆரம்பிச்சிச்சு, அப்போ ட்ரம்ப்புக்கு என்னதாச்சு, உண்மையாக மறைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒயிட் ஹவுஸ் வந்து ப்ரெஸ் செக்ரட்டரி வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேர் வந்து கரோலின் லெவிட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ட்ரம்ப் நல்லாவே இருக்கார், அவர் இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கார், ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கார். எதனால் அந்த கையில் அந்த மார்க் இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து டெய்லியுமே வந்து நிறைய மக்களை வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. மற்றபடி ட்ரம்ப் வந்து ஆல் இஸ் குட், அவர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது, இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போதே அமெரிக்கனுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப் ரொம்பவே நல்லா இருக்காருங்க, அவர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கார். பட் ஆனாலும் ட்ரம்ப்புக்கு இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா சடனாக அமெரிக்கன் அதிபராக நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த நியூஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாகுது. என்ன அப்படின்னா, இவர் ரெடியாக இருக்கார் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போது உண்மையிலே ட்ரம்ப்புக்கு எதுவும் ஆயிருக்கு, அதனால தான் வந்து இவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வந்து சொல்ல இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி மிட் ஆஃப் ஜூலை 2025 வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஆங்கிள் அவர் கை ஆங்கிள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாரும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் டீம், ட்ரம்ப்புக்குன்னு தனியாக ஒரு டாக்டர்ஸ் டீம் இருப்பாங்களே, அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அவருக்கு வந்து சிவிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. சிவிஐ இருக்குன்னு நோட் பண்ண உடனே இதோட விட முடியாது, சிவிஐ இருந்தாலே இன்னும் 2 டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். என்ன அப்படின்னா, நரம்பில் பிளட் கிளாத் ஆகியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏர்டீரியல் டிசீஸ் இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஈகோ கார்டியோகிராம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு அந்த ட்ரம்ப்போட டாக்டர் டீம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, ட்ரம்ப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கார், அவர் ரொம்ப எக்ஸலன்ட் ஹெல்த்தில் இருக்கார், ட்ரம்ப்பை பற்றி கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, அவர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து மீடியாவுக்கு ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே எழுப்புற ஒரே கொஷின் என்ன அப்படின்னா, ஜேடி வேன்ஸ் எதனால் ட்ரம்ப்புக்கு என்னதான் ஆனாலும் நான் வந்து அதிபராகிறது ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு போது எல்லாருமே வந்து சில கட்டுக்கத்தில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா டிசம்பர் வேறு வர ஆரம்பிக்குது. ஸோ டிசம்பர் எப்போவுமே டிசம்பர்னால் ஏதாவது தலைவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. அப்போ இந்த டிசம்பர் ட்ரம்ப்புக்கு எதாவது ஆகிடுமா அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாமே போனாலும் யூஎஸில் ஒயிட் ஹவுஸ்லேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் நல்லா இருக்காருங்க, அவர் தாங்க அடுத்தது, அவர் இன்னுமே நல்லா ஆட்சி செய்வாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே கேட்டிங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ட்ரம்ப்புக்கு உண்மையாலே ஏதாவது ஆயிருக்குமா, இல்லை இது வந்து சும்மா நியூஸ்க்காக பேச வர ஒரு விஷயமா? அதை கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.